ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல டைம் அண்ட் மோஷன் ட்ராக்கர்ல நம்ம அடிஷ்னலா ஒரு டாஸ்க் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக்கர் வந்து நம்ம பிகினிங்ல எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஆட்டோமேஷன் பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க விசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி VBA பிளேலிஸ்ட்லயும் இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து பார்ட் 217ல தட் மீன்ஸ் 217ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ரோ வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட், பாஸ், ரெஸ்யூம், எண்ட் இதுதான் வந்து நமக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோல இருந்தது. இந்த டெலீட் அப்படின்ற பட்டன் வந்து கிடையாது. இப்போ நம்மளோட என்ஹான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் ரோவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, என்ட்ரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே என்ட்ரி ஆகி நம்ம என் பண்ணும்போது நமக்கு அந்த என்டையர் ரோ ப்ரொடெக்ட் ஆகிடும். நமக்கு வந்து அந்த டேட்டால எதுவும் நம்ம எடிட் பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு என்ட்ரி நம்ம போட்டதுக்கு அப்புறம் அது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ் ஆர் பாஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த என்டையர் ரோ வந்து டெலீட் ஆக்சஸ் கொடுக்கணும். அதாவது டெலீட் பண்றதுக்கு அந்த என்டையர் ரோவை டெலீட் பண்ணணும். இதுதான் லாஜிக். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல சம்திங் நான் நியூ ரெக்வஸ்ட் வந்து ஆட் பண்றேன். இப்போ நான் ரெக்வஸ்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிட்டேன். டாஸ்க் டைப் வந்து நான் சம்திங் மீட்டிங் கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெக்வஸ்ட் நம்பர்ல கிளிக் பண்ணிக்கிட்டு இதான் என்னோட ஆக்டிவ் செல் ரெக்வஸ்ட் நம்பர். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு இங்க வந்து பாருங்க ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கு, விப்ல இருக்கு இந்த ஐ காலம்ல. இப்போ இங்க பாருங்க, எனக்கு இந்த டேட்டு, இந்த எம்ப்ளாயி நேம், இந்த ஸ்டார்ட் டைம் இதெல்லாம் எனக்கு வந்து டெலீட் பண்ண முடியாது. எனக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆயிடும். இங்க பாருங்க, டெலீட் கொடுத்தனாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோவை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்னால் டெலீட் பண்ண முடியாது. இப்போ என்டையர் ரோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு அந்த டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஹிடன்ல இருக்கும். பிகாஸ் இந்த என்டையர் ஒர்க் ஷீட் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கும்போது, பாஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாஸ்க் டைப் வந்து நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேனாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் மீட்டிங்ல இருந்து அலோகேஷன் ஒர்க்கு ஏதாவது நான் தெரியாம நான் மாத்தி நான் அசைன் பண்ணிட்டா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் நம்பரையும் வந்து என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் மற்ற ரெக்வஸ்ட் நம்பர்ல என்னால வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒர்க். ஓகேங்களா, இங்க வந்து பாருங்க, இப்போ நான் டெலீட் பண்ண அப்படின்னா எனக்கு டெலீட் பண்ண முடியாது இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த நியூவா இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுல ரெக்வஸ்ட் நம்பர் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டாஸ்க் டைப், ஷிஃப்ட் இதை மட்டும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். மற்ற ஏரியா எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ரோவை டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ நான் தெரியாம நான் என்ட்ரி போட்டுட்டேன். இப்போ இந்த என்டையர் ரோ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னாக்க இதை தான் நம்ம இப்போ எப்படி நம்ம டெலீட் பண்ண போறோம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரெக்வஸ்ட் நம்பர்ல கிளிக் பண்ணிட்டு இதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 ரெக்வஸ்ட் வந்து நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத. இப்போ இங்க ஷிஃப்ட் 1 சம்திங் நான் சூஸ் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு அகைன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்தா அனதர் ரெக்வஸ்ட் வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அனதர் டிக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிகினிங்ல இருக்கிறத வந்து நம்ம ரெஸ்யூம் பேக் பண்ணிக்கலாம். இதை பாஸ் பண்ணிட்டு அதை ரெஸ்யூம் பேக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ நான் இதையும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் ஒன் மோர் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வந்து டாஸ்க் டைப் வந்து நான் டெஸ்டிங் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு விப்ல இருக்கு. இப்போ இந்த ரிக்வெஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டிக்கெட்டை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இந்த 3457 அப்படின்ற டிக்கெட்டை வந்து நான் டெலீட் பண்ணணும் ரிக்வெஸ்ட்டை. இப்போ நான் டைரக்டா அந்த பட்டன்ல போயிட்டு கிளிக் பண்றேன். இங்க பாருங்க,
இப்போ நான் கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக அது ஆக்டிவ் செல்லை நான் வச்சுட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு delete டைப் delete in column A and select the cell to delete அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த ஏ காலம்ல இந்த செல்லில் வந்து நான் இங்கே delete அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டெலீட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவ் செல்லாக வச்சுக்கிட்டு அங்கே நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ போயிட்டு நான் இங்கே டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் மெசேஜ் பாக்ஸில் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். டெலீட் திஸ் ரெக்வஸ்ட் இஸ் பாஸ்டு. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது நமக்கு ஷோ பண்ணுது. டு யூ ரியலி வாண்ட் டு டெலீட் திஸ் அப்படின்னு வருது. இப்போ நான் நோ கொடுத்தா எனக்கு டெலீட் ஆகாது. இப்போ அகைன் பாருங்கள் அந்த ஆக்டிவ் செல்லு டெலீட்னு டைப் பண்ணிக்கிட்டு இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே எஸ் கொடுத்தா எனக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பாக்ஸில் கேட்கும். டு யூ ரியலி வாண்ட் டு டெலீட்னு கேட்குது. இங்கே நான் நோ கொடுத்தேன்னா எனக்கு டெலீட் ஆகாது. எஸ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ரெக்வஸ்ட்டு என்டையர் ரோ வந்து டெலீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இது எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ இது நமக்கு பாஸ் ஸ்டேட்டஸில் விப்பில் இருக்கும்போது தான் நமக்கு இந்த ரெக்வஸ்ட் நம்பரில் வந்து கிளிக் பண்ண முடியும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அங்கே வந்து டெலீட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நான் எண்ட் பண்ணிடுறேன். இதை வந்து நான் எண்டு கொடுத்துட்றேன். எண்டு கொடுத்தனாக்க இங்கே பாருங்கள் this request is passed, please resume to end this request. ஸோ இது வந்து பாஸில் இருக்குனால நம்மளால் எண்ட் பண்ண முடியல. இப்போ நான் இந்த ரெக்வஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இப்போ போயிட்டு இதை நான் ரெஸ்யூம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ட் பண்ண முடியும். பிகாஸ் பாஸில் இருக்கும்போது நம்ம எண்ட் பண்ண முடியாது. பாஸில் இருந்தால் நம்ம விப்புக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை எண்ட் பண்ணுறேன். ஸோ 14th ரோல் இருக்கிறத எண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நான் இங்கே டைப் பண்ணவே முடியாது. பிகாஸ் நமக்கு அந்த ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஏ காலமில் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் செல்லில் வந்து நம்ம டைப் பண்ணவே முடியாது. பிகாஸ் ப்ரொடக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே ரெக்வஸ்ட் நம்பர் வந்து இந்த டைம் டேக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பாஸ் விப்பில் இருந்தால் மட்டும்தான் இங்கே நமக்கு எடிட் ஆக்சஸ் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் இங்கே டெலீட்னு கொடுத்துட்டு நான் இங்கே டெலீட்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து டெலீட் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக நீங்கள் டெலீட்னு கொடுத்துட்டு அதை ஆக்டிவ் செல்லாக வச்சுக்கிட்டு இங்கே போயிட்டு டெலீட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த பாப்பப் வரும். டெலீட் கொடுத்தோன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அது வந்து ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும், பட் ராங்காக இருக்கும். நம்ம அதை வந்து திரும்ப டெலீட் பண்ணணும்னு நினச்சா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட் மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பட்டன் வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், பாஸ், ரெஸ்யூம், எண்ட் இருக்கும். இப்போ வந்து டெலீட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பட்டன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த கமெண்ட் பட்டன் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே டெவலப்பர் டேப்பில் போயிட்டு டிசைன் மோடை டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன். டிசைன் மோடை டிசேபிள் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஷீட் வந்து நமக்கு ப்ரொடக்ட் ஆகிருக்கு. இதை நான் வந்து அன்ப்ரொடக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு மேக்ரோவில் வந்து ப்ரொடக்ட் ஆகிருக்கு. ட்ராக்கர் அப்படின்றது தான் நமக்கு பாஸ்வேர்டு. ஸோ நான் அன்ப்ரொடக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிசைன் மோடு இங்கே பாருங்கள். இப்போ போயிட்டு இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து தான் ஆக்டிவ் எக்ஸில் வந்து நம்ம கமாண்ட் பட்டன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அந்த கமாண்ட் பட்டன் 5 இருக்கு இல்லைங்களா, அங்கே போகுது. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மாடியூல் நேம் delete_requestங்கிறது என்னோட மாடியூலு. அந்த மாடியூலுக்குள்ளே உள்ள மேக்ரோ வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாடியூலில் இந்த மேக்ரோவை கால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் நமக்கு delete_request இருக்குங்களா, இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ நேம் வந்து delete ரெக்வஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிசைன் மோடை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வரும். ஸோ இதை தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ கமாண்ட் பட்டன் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கலர்ஸ்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மாடியூல்ஸ் இருக்குது. இந்த மாடியூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரீநேம் பண்ணி ஸ்டார்ட் ரெக்வஸ்ட், ரெஸ்யூம் ரெக்வஸ்ட், பாஸ், எண்ட் ரெக்வஸ்ட், டெலீட் ரெக்வஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இதில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலீட் ரெக்வஸ்ட் தான் இப்போ நம்ம நியூவாக பார்க்க போகிறது. இது வந்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். வீடியோ நமக்கு லென்த்தியாக போகுன்றதுனால நம்ம
டைப் பண்ண போகிறது கிடையாது இப்போதைக்கு. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லிட்டில் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் வித்தை. ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ வந்து இப்போ மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், டெலிட் ரிக்வஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டு ஃபால்ஸு, அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இது எதுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, இந்த அலர்ட் மெசேஜ் இதெல்லாம் வருது, நமக்கு டிஸ்பிளே பண்ணாது ஸ்க்ரீனில். நமக்கு எந்த இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த டைம் அண்ட் மோஷனில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நமக்கு மற்ற எந்த பிளிங்கிங்கும் ஆகக்கூடாது, நமக்கு ஈவெண்ட் மட்டும் நடக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம், ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது இதெல்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷீட்டில் அந்த டேஷ்போர்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க் ஷீட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராக்கர். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டோட இந்த டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற அந்த ஷீட்டை வந்து நான் அன்ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான், அன்ப்ரொடெக்ட் டபுள் கோட்டில் வந்து ட்ராக்கர்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு பை த டிஃபால்ட்டாக நமக்கு மேக்ரோ வந்து என் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, பாஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே. நம்ம இதை எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னோட மேக்ரோ வந்து என்னோட ஷீட்டை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் லாஜிக்கல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இஃப் லாஜிக்கல் என்னன்னா, இஃப் active cell dot value equal to delete, then அந்த delete request number அப்படின்ற வேரியபிள்ல என்னோட active cell dot value னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்திட்ட இந்த request number இருக்கு இல்லைங்களா, இந்த request numberல இந்த இடத்துல active cell நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? delete இருந்ததுன்னா then எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நான் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக்கெட்டை வந்து நான் பாஸில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போயிடுறேன். இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே டெலீட்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து டெலீட் பண்ணணும், இந்த ரோ வந்து டெலீட் பண்ணணும். ஸோ என்னோட இதை வந்து நான் ஆக்டிவ் செல்லாக இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ டெலீட்டாக இருந்ததுன்னா தென் அந்த ஆக்டிவ் செல்லோட வேல்யூ எடுத்து இந்த வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் பண்ணிடும், டெலீட் அப்படின்னு. ஓகேங்களா? இதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை என்டெஃப் கொடுத்துக்கிட்டோம். இந்த வேரியபிளில் அந்த டெலீட்ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் இங்கே வந்து டெலீட் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆக்டிவ் செல்லு ஆட்டோமேட்டிக்காக அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு என்டெஃப் ஆகி நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் லாஜிக்கல் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இதில் எல்ஸ் இஃப்பும் வரும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் லாஜிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடை நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஃப் லாஜிக்கல் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு டெலீட் ஆகிருந்ததுன்னா என்னோட ஆக்டிவ் செல் நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற செல் வந்து டெலீட்டு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே வந்து அடுத்த இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். எனக்கு போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0,8 ஆஃப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 0 காலம் நம்பர் 8 டாட் வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் எங்கே போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து எனக்கு 8th காலம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரோன்னா அந்த டெலீட்னு நம்ம டைப் பண்ணியிருக்கேன் அந்த ரோ. இங்கேருந்து 8th காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ காலம் இருக்கிற டைம் டேக்கனில் வந்து விப் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் டேக்கன் மார்க் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான் 8th காலம். ஸோ இந்த காலம் வந்து எனக்கு பிளாங்காக இருந்ததுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பிளாங்காக இருந்ததுன்னா கோ டு டெலீட் ரெக்வஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எரர் ஹேண்ட்லிங் மாதிரி நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், கோ டு டெலீட் ரெக்வஸ்ட் அப்படின்ற இந்த விண்டோவுக்கு வந்து நான் டைவர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ரெக்வஸ்ட் இங்கே வந்துடும் நமக்கு டைரெக்டாக அந்த இதில் நமக்கு பிளாங்க் இருந்ததுன்னா. இதுதான் லாஜிக்கு. இது கோடு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்ஸ் இஃப்ல இன்கேஸ் எனக்கு அந்த 8th காலமில் இருக்கிற வேல்யூ ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸாக இருந்ததுன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு எனக்கு எக்ஸிட்ஸ் அப் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடும். இதுதான் லாஜிக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப
லென்த்தியாக இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டவுன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம சிங்கிள் லைனில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம சிங்கிள் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுக்குறேன். டபுள் லைனாக நமக்கு கிராஸ் ஆகிடும். இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். இது இந்த 2 லைனுமே சேர்ந்து சிங்கிள் லைன் தான். பட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் வியூவில் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்சிஃப்ல என்ன சொல்லியிருக்கோன்னா, என்னோட 8th காலமில் இருக்கிற அந்த சேம் ரோவில் 8th காலமில் ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸில் இருந்ததுன்னா எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த மெசேஜ் பாக்ஸில் நமக்கு அந்த டெலீட் ரிக்வெஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது அந்த இது வந்து நமக்கு இங்கே வியூ பண்ணோம். அந்த டெலீட் ரெக்வஸ்ட் நம்பரில் இங்கே ஆல்ரெடி நம்ம வேல்யூ கெட் பண்ணியிருக்கோம். டெலீட் ஆயிருந்ததுன்னா இங்கே திஸ் ரெக்வஸ்ட் இஸ் இன் விப்பு. நமக்கு இந்த மெசேஜ் டூ யூ ரியலி வாண்ட் டு டெலீட் திஸ் ரெக்வஸ்ட் கொஷின் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கொஷின் மார்க் கேட்கும், எஸ் நோன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கொஷின் மார்க்கில் நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அகைன் ஒரு இஃப் லாஜிக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மை ரெஸ்பான்ஸில் இந்த மெசேஜ் பாக்ஸில் நம்ம கெட் பண்ணுற வேல்யூவை இந்த 2 லைனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிங்கிள் லைன் மெசேஜ் பாக்ஸில் வர்றதை இந்த மை ரெஸ்பான்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த மை ரெஸ்பான்ஸ், இஃப் மை ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு விபி நோ, அங்கே நோ கிளிக் பண்ண அப்படின்னா தென் எனக்கு ஆக்டிவ் செல் டாட் செலக்டு இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ட்ரூ, அதே மாதிரி டிஸ்பிளே அலர்ட் ட்ரூ கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். எனக்கு பிகாஸ் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து இந்த விப்பில் இருந்ததுன்னா நமக்கு டைரெக்டாக இந்த மாதிரி நோ கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த ஈவெண்ட் நடந்துட்டு நமக்கு எக்ஸிட் சப் ஆகிடும். சப்போஸ் நான் நோ கொடுக்கல, இங்கே வந்து நான் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டைரெக்டாக இது எங்கே போகும்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன், கோ டு டெலீட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிடுறேன். டைரெக்டாக எனக்கு எங்கே போகும்னா இந்த டெலீட் ரெக்வஸ்ட் அப்படின்ற இந்த விண்டோவுக்கு நமக்கு இங்கே பாஸ் பண்ணிடும். இப்போ இதுதான் லாஜிக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப் வந்து இன்னும் நமக்கு முடியல. இப்போ அதுக்குள்ளே ஒரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இஃப்க்குள்ளே நம்ம ஒரு எல்ஸ் இஃப்ல அதுக்குள்ளே ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணி அந்த இஃப் லாஜிக்கான எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இது எப்போன்னா நோ கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடும் அந்த மெசேஜ் பாக்ஸில். ஒருவேளை மெசேஜ் பாக்ஸில் எஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கோ டு டெலீட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிடும். இதோட கோடை வந்து நம்ம எண்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு எல்ஸ் இஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப்னு நமக்கு கண்டினியூ ஆகுது. இதில் வந்து அகைன் ஒரு எல்ஸ் இஃப்ல என்னோட 8th காலம் இருக்கிற வேல்யூ பாஸ் ஸ்டேட்டஸில் இருந்ததுன்னா மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த லைனையும் நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த மெசேஜ் பாக்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரே லைன் கோடு நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுத்து நம்ம பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சிங்கிள் வியூவில் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக விண்டோவில். ஸோ இதுலேயும் சேம் லாஜிக் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ரெஸ்பான்ஸ் அப்படின்ற வேரியபிளில் நான் ஒருவேளை அங்கே எஸ் கொடுக்காம நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் செல்லு இங்கே போயிட்டு அந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், சேவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட்டு ட்ரூ கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராமை வந்து எக்ஸிட் சப்பு கொடுத்துட்றோம். இந்த என்டையர் ப்ரோக்ராமு எக்ஸிட் ஆகிடும். நமக்கு ஈவெண்ட் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது. ஓகேங்களா? ஒருவேளை நாங்கள் டெலீட் பண்ணணும்னு சொல்லி எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெசேஜ் பாக்ஸில் டைரெக்டாக என்ன பண்ணும், இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த கோ டு டெலீட் ரெக்வஸ்ட் இருக்குங்களா, அது எக்ஸிக்யூட் ஆகி டைரெக்டாக அதை வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து எண்டில் வந்து டைவர்ட் பண்ணிடும். அந்த இங்கே வந்து டெலீட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து நமக்கு மூவ் பண்ணி விட்றோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப்ல கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ இந்த இஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஏன்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸில் அந்த டெலீட் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்ற இதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த திஸ் இஸ் த கம்ப்ளீட்டட்
this request is completed. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபி நியூ லைன் இது எதுக்குன்னா நமக்கு மெசேஜ் பாக்ஸ்லேயே 2 லைனை நமக்கு பிரேக் டவுன் பண்ணி காமிக்கிறதுக்கு அதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆர் யூ ஷோர் want to delete this? Are you sure want to delete this? VB yes no. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா delete request இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதையும் நம்ம வந்து சிங்கிள் வியூவில் இருக்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 லைனும் வந்து சிங்கிள் வியூவில் நமக்கு விசிபிள் ஆகும். இது வந்து ஒரே லைனு நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிளில் நமக்கு இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். மெசேஜ் பாக்ஸில் நம்ம என்ன கிளிக் பண்ணுறோமோ அது வந்து அங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் இஃப் லாஜிக். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பரை வந்து வேரியபிளை நான் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இது இந்த நம்பராக இருந்ததுன்னா தென் கோ டு delete requestன்னு சொல்கிறேன், இல்லைன்னா end ifன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த end if வந்து பார்த்தீங்கன்னா எதோட end ifனா இங்கே வந்து இந்த if ஸ்டேட்மெண்ட்டோட end if. ஓகேங்களா, இப்போ நமக்கு இன்னும் ஒன் மோர் if வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகலை. ஸோ இந்த if ஸ்டேட்மெண்ட்டோட else ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பாருங்க, ஒரு மெசேஜ் பாக்ஸில் if you want to delete, type delete in a column and select the cell to delete. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு VBA ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்டில் வச்சுருக்கோம். ஸோ இதை நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறோம், உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ நமக்கு சிங்கிள் லைன் வந்து 2 லைனாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்டிவ் செல் சேம் நமக்கு அங்கே என்ன ஈவெண்ட் நடந்தோ அதே மாதிரி நடந்துட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிட் சப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கோடு வந்து end ifங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த if ஸ்டேட்மெண்ட்டோட end if தான் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக end if கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, இந்த end if. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ஈவெண்ட் ஆக்டிவ் செல் செலக்ட் பண்ணுறேன், அந்த ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறேன், அந்த புக்கை சேவ் பண்ணுறேன், கடைசியாக வந்து ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துட்டு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் சப் கொடுத்துட்றேன் அந்த கண்டிஷனில். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் இஃப்ல கொடுத்தோம் பார்த்தீங்களா, எஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஈவெண்ட் நடக்கும்னா delete requestக்கு வந்து go to delete requestன்னு சொல்லி இங்கே டைவர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக என்ன பண்ணணும்னா இந்த delete request இங்கே வந்துடும். இங்கே delete row அப்படின்ற வேரியபிளில் ஒரு மெசேஜ் பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸில் do you really want to delete அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் வந்து எஸ் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வர மாதிரி கன்ஃபார்ம் த டெலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒருவேளை நான் இங்கே delete row அப்படின்ற வேரியபிளில் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே நோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நோவாக இருந்ததுன்னா இந்த delete row அப்படின்றதுல எஸ் கொடுத்தா எஸ்ன்னு ஸ்டோர் ஆகும், நோ கொடுத்தா நோன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் நோவாக இருந்ததுன்னா தென் எனக்கு இந்த ஆக்டிவ் செல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த அந்த ஃபைலை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு சேம் ஈவெண்ட் நடக்கும். ஒருவேளை இங்கே வந்து நான் எஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஈவெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் எது கொடுத்துருக்கோம்னா அங்கே நமக்கு வந்து கட் பண்ணுற அந்த செலெக்ஷன் மோடு நமக்கு வந்து வியூ ஆகக்கூடாதுங்கிறத நம்ம அது கொடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லைனில் delete request அப்படின்ற விண்டோவில் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது மெசேஜ் பாக்ஸில் நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக இங்கே வந்துடும். இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு நடக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்காது, டைரெக்டாக இங்கே அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இருக்குங்களா, இங்கே இந்த ஈவெண்ட் நடந்து இங்கே rows of active cell dot row dot entire row dot delete shift excel up கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இங்கே ஏதாவது ஒரு ரோ நான் இப்போ டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோ டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே ஒன் ரோ அப் ஆகிடும், ஸ்பேஸ் வந்து நமக்கு அங்கே எதுவும் இருக்காது. ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு இன்பிட்டிவில் நம்ம டெலிட் பண்ணும்போது. அதே மாதிரி என்ன பண்ணோம்னா அந்த டெய்லி ட்ராக்கர்ன்ற ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணோம்,
அந்த ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணும். திஸ் ஒர்க் புக்குங்கிறது தெரியும். இந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட்டை வந்து ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் லாஜிக்கு, இவ்வளோதான் கோடு. இந்த கோடு தான் நமக்கு அங்கே வந்து ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்க இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ டெலீட் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து டெலீட் டைப் பண்ணிட்டோம். இப்போ டைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே பட்டனை கிளிக் பண்ணாமல் நம்ம இங்கே VBA கோடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுவோம். F8 ஃபங்க்ஷன் கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோட ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு டெலீட்டாக இருந்ததுன்னா தென் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டெலீட்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. அந்த டெலீட் ரெக்வஸ்ட் நம்பர்ன்ற வேரியபிளில் டெலீட்னு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்மளோட ஆக்டிவ் செல் வந்து டெலீட்னு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ட் இஃப் அகைன் வந்து என்னோட ஆக்டிவ் செல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகி இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் மெட் ஆகுது. அதே மாதிரி என்னோட எண்டில் 8th காலம்ல இருக்கிற வேல்யூ பிளாங்காக இருந்ததுன்னா தென் என்ன நடக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். F8 எனக்கு பிளாங்க் இல்லை, பிளாங்காக இருந்ததுன்னா டைரெக்டாக இங்கே டெலீட் ரெக்வஸ்ட் கோ டு டெலீட் ரெக்வஸ்ட்டுக்கு போயிடும். நமக்கு பிளாங்க் இல்லை, விப்புன்னு இருக்குது. ஸோ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு அங்கே மூவ் ஆகுது. 8th காலமில் அங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் விப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் பாக்ஸுக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இந்த லைனு கிராஸ் ஆகும்போது எனக்கு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த டெலீட் திஸ் ரெக்வஸ்ட் இஸ் இன் விப்புன்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இந்த மெசேஜ் பாக்ஸ் பாருங்கள் எப்படி நமக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலில் வந்து டெலீட் திஸ் ரெக்வஸ்ட்னு வருது. அதுக்கப்புறம் அந்த வேரியபிளில் வாங்கியிருக்கிற வேல்யூ டெலீட் கோலன் இருக்குது, அதுதான் நம்ம வேரியபிளில் வாங்கியிருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ. திஸ் ரெக்வஸ்ட் இஸ் இன் விப்பு, டு யூ ரியலி வாண்ட் டு டெலீட் திஸ் ரெக்வஸ்ட் கொஷின் மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். இதுக்கு தான் நம்ம வந்து அங்கே நியூ லைன் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல நான் நோ கொடுக்குறேன். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் நோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மை ரெஸ்பான்ஸில் வந்து எனக்கு நோவாக இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கண்டிஷன் மெட் ஆகிடுச்சு. நோ தான் நம்ம அங்கே கொடுத்தோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் புக்கை சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இது வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட்ஸ் அப் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது வந்து டெலீட் பண்ணாது. பிகாஸ் நமக்கு அந்த நோ கொடுத்ததுனால டெலீட் ஆகாது. இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே இதில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மை ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ன்னு ஸ்டோர் ஆகுது. முன்னாடியே வந்து நோவுக்கு வந்து 7ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகிருந்தது. இப்போ 6ன்னு ஸ்டோர் ஆகுது. இப்போது F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே எஸ்ன்னு வந்து நோன்னு கொடுத்ததுனால இந்த கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த கோடு எக்ஸிட் ஆகி எக்ஸிட் சப் ஆனிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இந்த கோ டு டெலீட் ரெக்வஸ்ட் அப்படின்ற விண்டோவை வந்து கால் பண்ணிடும். இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு டைரெக்டாக இங்கே போயிடுச்சு. டெலீட் ரெக்வஸ்ட்டு விண்டோவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த டெலீட் ரோ இருக்கு இல்லைங்களா, இங்கே F8 ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்க மெசேஜ் பாக்ஸில் கன்ஃபார்ம் த டெலிஷன் சொல்லிட்டு வருது. இப்போ நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே வந்து நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடுக்குள்ளே போயிட்டு நமக்கு இதாகிடும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து நான் நோ கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் மெட் ஆகி இங்கே வந்துடும். இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி இது வந்து எக்ஸிட் சப் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நமக்கு போகும். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் உள்ளே போகுது. ஸோ இதே இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், மறுபடி இந்த இதை நான் மேலே அப்படியே ட்ராக் பண்ணி இந்த கோடை வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிட்டு மறுபடி நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டு யூ ரியலி வாண்ட் டு டெலீட் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாமல் எனக்கு எண்ட் இஃப் ஆகி வெளியில் வந்துடுது. F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்டிவ் செல் டாட் ரோ இருக்கு இல்லைங்களா, இந்த 15th ரோ வந்து நமக்கு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து சம்திங் இங்கே நம்ம வந்து செல் ஏதோ மாற்றி கிளிக் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே
இது பண்ணிக்கிட்டு பிகாஸ் நம்ம ரிவர்ஸில் போயிட்டு வந்ததுனால அது வந்து வேரியபிளில் வந்து எடுத்துக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பிகினிங்லேருந்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, இது எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் இப்போ வருது. இப்போ எஸ் கொடுக்குறேன் மறுபடி. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்டுக்கு வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த ரோவை கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டெலிட் ஆகிருக்கும். டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரோ வந்து பவர்ஃபுல்லான ரோ. இது வந்து நமக்கு ஒரு என்டையர் ரோவையும் வந்து டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணிடும், அந்த ஒர்க் ஷீட்டை வந்து டெய்லி ட்ராக்கர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டை வந்து மறுபடியும் ப்ரொடக்ட் பண்ணிடும், சேவ் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரோ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு வேறு ஒரு ரிக்வஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு விப்பில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து பாஸில் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாஸில் வச்சுக்கிறேன் ரிக்வஸ்ட்டை. ஓகேங்களா, இப்போ மறுபடி நான் இதை வந்து இங்கே டெலீட்னு ஒரு வேர்டு டைப் பண்ணாமல் நான் அப்படியே இதை ஆக்டிவ் செல்லாக வச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரிக்வஸ்ட் நம்பரை ஆக்டிவ் செல்லாக வச்சுக்கிட்டு இப்போ நான் போயிட்டு இந்த கோடு வந்து நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட்னு இல்லை, அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ட் இஃப்ல வந்து இங்கே வந்துடுச்சு. டெலீட் ரெக்வஸ்ட்ன்ற இந்த வேரியபிளில் எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் செல் வந்து டெலீட்டாக இருந்ததுன்னா தென் இதுக்குள்ளே போவோம், அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இங்கே போவோம். நமக்கு வந்து என்னென்னா அங்கே டெலீட் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், டைரெக்டாக இது எண்ட் இஃப் ஆகிடும். F8 ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டைரெக்டாக இங்கே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த என்டையர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு போயிடுச்சு. ஏன்னா அங்கே டெலீட்னு இல்லை அந்த ரெக்வஸ்ட்டில். ஸோ இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். இந்த மெசேஜ் பாக்ஸில் என்ன வரும்னா, இஃப் யூ வாண்ட் டு டெலீட் டைப் டெலீட் இன் காலம் ஏ அண்ட் செலக்ட் த செல் டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ், இங்கே உள்ள மெசேஜை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். இது எப்பன்னா நம்ம இந்த ஏ காலமில் நம்ம டெலீட்ன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் நம்ம ஆக்டிவ் செல்லில் டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ் கால் ஆகும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து லாஜிக்கு. ஓகேங்களா, இது வந்து ரன் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் சப் ஆகிடும். பாருங்கள், எக்ஸிட் சப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை நான் இங்கே வந்து டெலீட்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிட்டு இப்போ போயிட்டு நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன நடக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ரிக்வஸ்ட் நம்பரில் டெலீட்னு சொல்லி ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ கண்டிஷன் மெட் ஆகுது. இப்போ பிளாங்காக இருந்ததுன்னா கோ டு டெலீட் ரெக்வஸ்ட்டுக்கு போவோம். நமக்கு வந்து எல்ஸ் இஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 8th காலமில் இருக்கிற வேல்யூ வந்து விப்பாக இருந்ததுன்னா எனக்கு இதுக்குள்ளே போகும். எனக்கு வந்து விப்பு கிடையாது, பாஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டையே ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு டைரெக்டாக இந்த எல்ஸ் இஃப்க்கு வந்துடும். பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். டைரெக்டாக இந்த எல்ஸ் இஃப்லேருந்து நமக்கு ஸ்கிப் ஆகி டைரெக்டாக இந்த எல்ஸ் இஃப்க்கு வந்துடுச்சு. பிகாஸ் நமக்கு இங்கேயே கண்டிஷன் வந்து ஃபெயில்டு. ஸோ நமக்கு இங்கே வந்து வெரிஃபை பண்ணோம். இப்போ பாஸாக இருந்ததுன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மெசேஜ் பாக்ஸில் போகும். பாருங்கள், இப்போது சேம் ஃபஸ்ட்டு விப்பில் எப்படி ஆக்ட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நோ கொடுத்தா அது எக்ஸிட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போய் கோ டு டெலீட் ரெக்வஸ்ட்டுக்கு போய் இங்கே வந்து நமக்கு கால் ஆகும். இங்கேயும் நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெளியில் வந்து டெலீட் ப்ராசஸுக்கு போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே போய் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிருக்கும். மற்ற ஏரியா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ரிக்வஸ்ட் எதுவுமே நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ட் ஆகிருக்கும் ஷீட்டு. ஸோ இதில் பேசிக் திங்க் என்ன அப்படின்னா, ஒரு ரிக்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி அது ஒர்க்கிங் இன் ப்ரோக்ரஸ்ஸு ஆர் பாஸு ஸ்டேட்டஸில், தட் மீன்ஸ் 2 ஸ்டேட்டஸில் இருந்தால் நமக்கு வந்து அதை வந்து டெலீட் பண்ண முடியும். அதர்வைஸ் அந்த டிக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. இதுதான் லாஜிக்கு. பாஸ் விப்பில் இருக்கும்போது நம்ம டாஸ்க் டைப்பு ஷிஃப்ட்டு ரிக்வஸ்ட் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மற்ற பேராமீட்டர் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்
விண்டோவில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கோடு வந்து ரொம்ப இது வந்து ஈஸி தான். இதையும் நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன் மெசேஜ் பாக்ஸை. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கோடை ஒன் மோர் டைம் நான் வந்து பிகினிங்லேருந்து வந்து டவுன் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ட்ராக்கர் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து உங்களோட ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஈஸியாக வந்து எம்ப்ளாயோட ஆக்டிவிட்டி வந்து உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ட்ராக்கரில் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டைம் அண்ட் மோஷன் ட்ராக்கரில் இன்னும் நம்ம நிறையா வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ராக்கர் இதோட முடிய போகிறது கிடையாது. இதில் நிறையா வந்து இன்னும் நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு டைம் எக்ஸஸாக போகுது. இதை வந்து ஒரே டைமில் நம்ம எடுக்க முடியாது. இது ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த டெலீட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி இது நம்ம என்டையர் ரோ வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.